ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தாங்க பேச போகிறேன். ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக். இந்த அமைப்பை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேற விதமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. ஆனால் அதுதாங்க இல்லை. ஆர்எஸ்எஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆர்எஸ்எஸ் அப்படின்னாலே வந்துட்டு சங்கி, அது ஒரு மதவாத அமைப்பு அப்படின்னு தான் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுதாங்க இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஒரு அமைப்புங்க. இன்றைக்கி ஏன் நான் ஆர்எஸ்எஸ் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுதுங்க. 1925 செப்டம்பர் மாதம் 27 விஜயதசமி அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் துவங்கினாங்க. அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆண்டு கடந்து வெற்றிகரமாக வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வந்துட்டு இந்தியாவில் இயங்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மத சார்ந்த இயக்கம் மட்டும் கிடையாதுங்க. தேசியம், தெய்வீகம், பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்துட்டு இந்த நாட்டுக்காக சேவை பண்ணுறதுக்கும் அர்ப்பணிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து 1925 ஆரம்பிக்கும் போது பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷுக்கு தான் ஆர்மி இருக்குது, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு படை தேவை, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு அமைப்பு தேவைன்னு சொல்லிட்டு தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. நாக்பூர்ல ஒரு சின்ன அமைப்பா ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பறந்து விரிந்து கிட்டத்தட்ட 5 மில்லியன் மெம்பர்ஸ் சொல்றாங்க. அதாவது 50 லட்சம்க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் தன்னோட மெம்பர்ஷிப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஆர்எஸ்எஸோட மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு எக்ஸாக்ட் கணக்கு தெரியாது. கிட்டத்தட்ட வந்துட்டு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு உலகம் முழுவதும். ஆர்எஸ்எஸ் இருக்கு, ஓகே, உலகம் முழுவதும் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த நாட்டுக்கு என்னதான் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல எழும்புதில்ல. அப்படி அவங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1963 இந்தியாவுக்கும் சைனாக்கும் வார் வந்ததுங்க. இண்டோ சைனா வார்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பெரும் அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி ஒரு 20 வருஷம் தான் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டமைப்பு இந்திய ராணுவத்துக்கு கிடையாதுங்க. அப்போ போரால் பாதிக்கப்பட்ட இந்திய ராணுவத்துக்கு அன்னைக்கு நெஞ்ச நிமிர்த்தி முன்ன போய் நின்னது ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் தான். அவங்க போயிட்டு அந்த போரில் சாலை அமைப்பும் பணி மற்றும் சிவில் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டமைப்புக்கு தேவையான பணிகள் எல்லாம் அவங்க முன் வந்து அந்த போரில் பெரும் பங்கு ஆற்றினாங்க ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ். அதை கௌரவப்படுத்தும் விதமாக அன்றைய பிரதமரும் காங்கிரஸ் தலைவருமான ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆர்எஸ்எஸோட அந்த காரியகர்த்தாக்களை கூப்பிட்டு ரிப்பப்ளிக் டே பரேடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, குடியரசு தினம் அன்னைக்கு அணிவகுப்பு நடத்துவாங்க. ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸை கூப்பிட்டு அந்த அணிவகுப்பு நடத்தினாங்க 1963. இது ஆர்எஸ்எஸ்க்கு செஞ்ச ஒரு பெரிய கௌரவங்க. ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ கிளைகள், இவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தும் ஏன் நிறைய இடத்துல தெரியாமல் இருக்குன்னு தெரியுமா? அவங்க வந்து பார்த்தா ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவங்க விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க, கூட்டம் சேர்க்க மாட்டாங்க, அவங்க காசு பணம் வாங்க மாட்டாங்க. இந்த நாட்டுக்கு சேவையும் இந்த நாட்டுக்கான தியாகமும் மட்டும்தான் குறிக்கோளை வச்சு இயங்குறதுனால ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா முழுக்க அங்கங்கே கிளைகள் இருக்கும். ஆனால் அவங்க இருக்கிறதே தெரியாது. பிரச்சனை ஒரு நாட்டுக்கு தேவைன்னு வரும்போது இந்த நாட்டு குடிமகனோட முதல்ல வந்து நிற்கிறது ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தாக்கள் தான். நீங்களே நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேரிடர், அதாவது டிசாஸ்டர்ஸ்லாம் வரும்ல, ஃப்ளட்டு, எர்த்குவேக்கு, இந்த பேரிடர்லாம் வரும்போது அந்த இடத்துக்கு யாருமே கூப்பிடாம ஆர்எஸ்எஸ் தன்னார்வர்கள் அவங்க வாலண்டியராக போய் நின்று அங்கே ஹெல்ப் பண்ணுறதோ, சேவை பண்ணுறதோ, அன்னதானம் வழங்குறதோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஆர்எஸ்எஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி ஸ்டிக்கர் ஓட்டுறதோ, விளம்பரம் பண்ணுறதோ, இதெல்லாம் எதுவுமே ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே பண்ணாது. எமர்ஜென்சி பீரியட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்களை தடை பண்ணாங்க. அதில் முக்கியமாக ஆர்எஸ்எஸ் தடை பண்ணாங்க. அது காரணம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் வந்துட்டு எமர்ஜென்சி எதிர்த்து போராடினாங்க. ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வந்துட்டு சிறைப்படுத்தினாங்க. அதனால தான் இப்படி ஒரு இயக்கமாகவே இருக்கும். நம்மளுக்கான அரசியலும் அதிகாரம் இருந்தால் தான் பல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பல தலைவர்கள் முன் வந்து ஆரம்பித்த அந்த அரசியல் இயக்கம் தான் பாரதிய ஜனசங்கம். பாரதிய ஜனசங்கமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமாம், இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்லாம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ இருக்கிற பாரதிய ஜனதா பார்ட்டி, பிஜேபியோட முன்னோடி தாய் கழகம் தான் வந்துட்டு அந்த பாரதிய ஜனசங்கம். ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணுறதுக்கு நிறைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாள் பிரதமர் நமது பாரத பிரதமர் வாஜ்பாய் மற்றும் இந்நாள் பிரதமர் நமது பாரத பிரதமர் மோடி. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் லட்சக்கணக்கான தியாகிகள், தொண்டர்களை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பெருசாக விளம்பரம் படுத்திக்காமலே வந்துட்டு இந்த இயக்கத்தில் அப்படியே கலந்து போயிருப்பாங்க. அந்த காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னால் ஜாதியால் பின்னி பிணையப்பட்ட இந்த நாட்டில் இந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒன்றினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய கோட்பாடோடு இந்த இன்று வரைக்கும் ஜாதி மத வேறுபாடு என்று ஆர்எஸ்எஸ் இயக்கம் இயங்கிட்டு வருதுங்க. உங்களுக்கு
என்னதான் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு ஒரு ஹிந்து அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஆர்எஸ்எஸ்குள்ளேயே சிறுபான்மையிற்காக ஒரு தனி விங், தனி அமைப்பே இருக்குங்க, முஸ்லீம் ராஷ்ட்ரிய மஞ்ச். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்குமா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? அப்படின்னா உங்கள் பகுதியிலே வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் நூற்றாண்டு விழாவை வந்து கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் இந்தியா முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயதசமியிலிருந்தே வந்து அவங்க நூற்றாண்டு விழாவை வெறும் விமர்சையாக கொண்டாடுறாங்க. உங்கள் பகுதியில் போய் நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம்.